விஷயம் தெரிஞ்சா அப்பாவோட பாசம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருமோன்னு பயத்துலதான் நான் போய் சொல்லிட்டேன்டா. ஆனா இந்த விஷயம் எல்லாரையும் இவ்வளவு பாதிக்கும்னு எனக்கு அப்ப தோணல. அப்பாவும் ஒவ்வொரு நிமிஷமும் இத பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை விட நீ அப்பாவாக போறேன்னு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தியே. அதனாலதான் உன்கிட்ட இந்த உண்மையை எப்படி சொல்றதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருந்தேன்டா. கதிர், கதிர், என்ன மன்னிச்சிரு கதிர். இந்த குழந்தையாலதான் நம்ம ஒண்ணு சேர போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நம்ம கனவெல்லாம் கனவாவே போயிடுமா தானா? என்னால ஏத்துக்கவே முடியல. கதிர், என்ன மன்னிச்சிரு கதிர். உன்கிட்ட உண்மையை சொல்லல, மன்னிச்சிரு கதிர். இந்த ஒரு விஷயம் போதும். இதை வச்சு மாமா நம்மளை ஏத்துக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சாரி கதிர், எல்லாம் ஏன் தப்புதான். உன்கிட்ட இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். உங்க 2 பேரோட கஷ்டமும் எனக்கு புரியுது. பெரியப்பாவை ஏமாத்தணும்னு நாம இத பண்ணல. அவரோட சந்தோஷமும் முக்கியம், நீங்க இந்த வீட்ல இருக்கிறதும் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். கதிர், மாயா சொல்றதும் சரிதான். மாமாவை நாம ஏமாத்துறதா நினைக்க வேணாம். இப்போதைக்கு உண்மையை அவர்கிட்ட சொல்ல முடியல. ஆனா சரியான நேரம் வரும்போது நம்ம சொல்லிடலாம். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவரை ஏமாத்துறது எனக்கு சரியா படல. மனசு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. கதிர், நீ அத பத்தி யோசிக்க வேண்டாம். முதல்ல நீ சிக்கி இருக்கிற பிரச்சனையில இருந்து நீ வெளியில வரணும். அத பத்தி தான் இப்போதைக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலையே மாயா. கதிர், ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. என்னது? கோவில்ல அந்த அருளை பார்த்தோம். இப்ப இதை எடுத்துட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? இல்ல சீனு, இத போலீஸ்ல குடுக்கறதுக்கு முன்னாடி இத வச்சு அந்த அருளை பிடிக்கலாம். அந்த மெடிக்கல் பாக்ஸ் இப்ப ஓட்டையா இருக்கு. ஆமா கதிர். இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கதிர், இல்லடா, இங்க எடுத்துட்டு வந்தா ரிஸ்க் இல்ல. அதான் அது ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். அதை வச்சு அவனை சிக்க வைக்கணும்னு தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அவன் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, ஒரு பப்ளிக் நம்பர்ல இருந்து அவனுக்கு போன் பண்ணி அவனை வர வச்சு கஸ்டம்ஸ் போலீஸ்ல அவனை சிக்க வைக்க போறோம். அவன் போலீஸ்ல மாட்டினா உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் 2 பேரும் மனசு போட்டு குழப்பிக்காம இருங்க. இங்க பாரு கதிர், தனா கர்ப்பம் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே மாமா வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்ச பாத்தியா? அதுக்காகவே உனக்கு நல்லது நடக்கும்டா. கூடிய சீக்கிரமே மாமா உங்க 2 பேரும் ஏத்துப்பாரு. தனா, என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் போறேன்.
தனா தனா ஐயோ கண்ணை திறக்க மாட்டேங்கிறாள். இவன் என்ன இங்க படுத்திருக்கா? தனா தனா ரகு என்னாச்சு? என்னப்பா? மா பாருங்க, ஆ? தனா நான் இங்க வந்து படுத்து கிடக்குறா. ஏய் தனா 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 இவளுக்கு மயக்கம் வந்திருக்கு போல இருக்குப்பா. அதான் முடியாம இங்க வந்து படுத்து கிடக்குறா போல இருக்கு. மா இப்போ என்னமா பண்றது? பத்மா, ஏ பத்மா, வா. பார்வதி, அண்ணன் கூப்பிடுறாரு. என்னாச்சு அண்ணா என்னாச்சு மச்சான்? என்னாச்சுடா? யாராச்சும் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தனா மயக்கத்துல இருக்கா. சீக்கிரம் கொண்டு வா போ. சீக்கிரம். தனா தனா தனோ? இங்க பாருமா. தனோ தனா நீங்க கார் எடுக்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஆ சரி மச்சான். சீக்கிரம். அண்ணா போலாம், தூக்குங்க போலாம். அண்ணா. தள்ளுமா.